பிரைஸ் தி லார்ட். ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்ளுகிறோம். இந்த நாள்லயும் கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதமான வார்த்தை தராரு அப்படின்னா, God's exaltation comes with a purpose. ஆமாங்க, கர்த்தரோட உயர்வு நிச்சயமாய் ஒரு நோக்கத்தோட தான் வரும். கர்த்தர் ஒருத்தவங்களை உயர்த்துறாரு அப்படின்னா அது பின்னாடி ஒரு பெரிய பர்பஸ் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை அதிகமாய் உயர்த்துகிறாரோ அந்த காலிங்கும் ரொம்ப அதிகமானதாய் கடினமானதாய் இருக்கும். நான் யார பத்தி சொல்றேன்னா எஸ்தரை பத்தி தான் சொல்றேன். வேதத்துல எஸ்தர்ன்றவங்க யாருங்க? அவங்க ஒரு நோபடி. அவங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. ஆனா எஸ்தருக்கு எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய தயவு. கர்த்தரோட கண் எஸ்தர் மேல பட்டதுனால அவங்களுக்கு எவ்வளவு தயவு கிடைச்சது தெரியுமா? 3 காரியத்தை சொல்றேன். முதலாவது, எல்லாரும் மாதிரிதான் எஸ்தரும் அந்த ஒரு கான்டெஸ்டுக்கு எல்லாரும் அப்ளை பண்ற மாதிரி, ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ற மாதிரிதான் அவளும் அந்த குயின் போஸ்டுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. எல்லாரும் நல்ல டேலண்டடா இருந்திருப்பாங்க, நல்ல நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து பணக்காரங்களா கூட இருந்திருப்பாங்க. ஆனா எஸ்தருக்கு அப்படி சொல்லிக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. அம்மா இல்ல, அப்பா இல்ல. ஆனா எஸ்தருக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? அந்த பெண்களை எல்லாம் பராமரிக்கவும் காவல் வைக்கிற ஆளோட கண்கள்ல எஸ்தருக்கு தயவு கிடைச்சதுங்களேன். வாங்க என்னோட கூட சேர்ந்து எஸ்தர் 2வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்களேன். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றா இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. சோ இந்த தயை கிடைச்சோன்னு, இந்த ஃபேவர் கிடைச்சோன்னு என்னாச்சுன்னா, அந்த இன்சார்ஜ் என்ன பண்ணாராம் தெரியுமா? 7 மெய்டு கொடுத்தாங்களாம். எஸ்தருக்கு 7 மெய்டு கொடுத்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ், அந்த அரண்மனையிலையும் அவங்கள காவல் வைக்கிற இடத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கொடுத்தாங்களாம். ராயல் ஃபுட் கொடுத்தாங்களாம். எவ்வளவு பாருங்களேன், ஒரு மனுஷன், ஒரு இன்சார்ஜோட கண்ணுல தயவு கிடைச்ச உடனேவே எஸ்தருக்கு இந்த காரியம் கிடைச்சது. 2வதா பாருங்களேன், எஸ்தருக்கு அடுத்தது என்ன ஃபேவர் கிடைச்சதுன்னு. அதே அதிகாரம் 15வது வசனத்தோட கடைசி போர்ஷன், எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஃபர்ஸ்ட் அந்த இன்சார்ஜ் கண்ணுல ஃபேவர் கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் எஸ்தர் பாக்குறாங்களோ எல்லாரோட கண்கள்லயுமே எஸ்தருக்கு தயவு கிடைச்சுதான். 3வதா பாருங்களேன், அடுத்த வசனம் 17, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆதலால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினாள். அப்போ எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? எஸ்தருக்கு 3 இடத்துல ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ் கண்ணுல தயவு கிடைச்சது. அதுக்கப்புறம் பாக்குற இடம்லாம், பாக்குறவங்க எல்லாருமே அவளுக்கு ஒரு பெரிய தயையை காமிச்சாங்க. அடுத்து ராஜாவோட கண்கள்லயே தயை கிடைச்சிச்சு. ஆண்டவர் எஸ்தரை ஸ்டெப்பா அப்படியே உயர்த்திட்டே போய் குயினாவே ஆக்கிட்டாரு. எதுக்காக? நான் சொன்னேன் இல்லையா, காட்ஸ் எக்ஸால்டேஷன் ஆல்வேஸ் கம்ஸ் வித் a purposeங்க. எதுக்குன்னா எஸ்தர் மேல இருந்த ஒரு டிவைன் பர்பஸே யூத ஜனத்தை ரட்சிக்கதாங்க. யூதர்களுக்கு அந்த அழிவுல இருந்து அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் எஸ்தரை ஆண்டவர் அந்த நாள்ல குயினா ஆக்குனாரு. இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களை ஆல்ரெடி உயர்த்திருக்கலாம், இல்ல உயர்த்தி கொண்டு போற அந்த ப்ராசஸ்ல உங்களை வச்சிருக்கலாம், இல்ல உங்களோட உயர்வு உங்களை தேடிக்கொண்டு வரலாம். ஆனா நீங்க இந்த நாள்ல கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்ன கனம் பொருந்திய ஸ்தானத்துல வச்சிருக்கீங்களே, உங்களோட பர்பஸ நான் நிறைவேற்றிருக்கிறேனா, உங்க பர்பஸ நான் நிறைவேற்றுறேனா? இந்த நாள்ல கேளுங்க, ஆண்டவரே என் மீது வைத்த அழைப்பு, என் மீது வைத்த காலிங்க்கு நான் ஜஸ்டிஸ் பண்றேன். ஆண்டவரே உலக காரியத்துல நான் உயர்ந்து கொண்டு போலாம், உலக அழைப்பை நான் செய்யலாம். ஆனா பரலோக அழைப்புன்னு ஒண்ணு இருக்கு, என் தேவன் என்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க இந்த நாள்ல யோசிங்க. அந்த காரியத்தை நீங்க செய்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே இயேசுவே, அப்பா நீங்க எங்களை அழைத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு எத்தனையோ காரியங்களை ஆண்டவரே இந்த நாள்ல அப்பா நாங்க இந்த ஸ்தானத்துல இருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு நல்ல வேலையை நீங்க தந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவரே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நீங்க எங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய டிவைன் நோக்கத்தை, டிவைன் பர்பஸ நாங்க செய்ய எங்களுக்கு கிருபைகளை தாங்க. எங்க கண்களை திறங்க ஆண்டவரே. இயேசுவே, எஸ்தரை போல ஆண்டவரே நாங்களும் உம்முடைய அழைப்புக்கு அப்பா ஏற்றது போல நாங்க எங்க வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்க ஒருவரோடையும் கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.